வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டை புதூர். அதாவது செங்கோட்டையன் ஓபிஎஸ்ஐ சந்தித்தாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. 2 நாளைக்கு முன்னால் சென்னைக்கு போனார். காரணம், இங்கே கோபியில் எடப்பாடி பிரச்சாரத்துக்கு வர்றார். நம்ம ஏன்டா இங்கே முகத்தை காட்டிக்கிட்டு சொல்லிட்டு அப்படியே தப்பித்த வண்ணமாக இலைமறைக்காயாக அப்படியே சென்னைக்கு போயிடுறாரு. போன வகையில் டிடிவியை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல். அத்தோடு கோட்டூர்புரம் சென்று ஓபிஎஸ்ஐயும் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல். அப்புறம் 2 நாள் கழித்து வர்றாரு. சென்னையிலேருந்து கோபிக்கு வரக்கூடிய சமயத்தில் நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். ஓபிஎஸ்ஐ சந்தித்தீர்களா, டிடிவி சந்தித்தீர்களா? நான் யாரையுமே சந்திக்கலைங்க. அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்காக நான் சென்னை போகவே கிடையாது. என் மனைவி ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. அதன் அடிப்படையில் நான் போனேன். மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. எதுக்காகத்தான் இந்த மாதிரிலாம் வதந்தியை பரப்புகிறாங்களோ தெரியல. நான் உண்மைன்னா உண்மைன்னு சொல்லிடுவேன். அப்படிங்கிற சமயத்தில் நான் எதற்காக பொய்யை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய 5ஆம் தேதி நான் பதில் சொல்கின்றேன் அதையும் சொல்லியிருக்கார். அங்கேயும் ஒரு பஞ்சு உட்காரு. இதுக்கு முதல்ல எடப்பாடிக்கு 10 நாள் கொடுத்தாரு. இப்போ நிருபர்களுக்கு 5 நாள் கொடுத்துருக்காரு. இது 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கிறார். 5ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. அதற்கு இடையில் மனைவியை நான் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டார் செங்கோட்டையன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு கேட்டால் 10ஆம் தேதி வரைக்கும் கெடுவு கொடுத்தார் எடப்பாடிக்கு. நான் ஓப்பன் டாக்காக பேச போகிறது 10ஆம் தேதி கெடுவு கொடுத்தாரு. அப்புறம் மனம் சரியில்லை, நான் ஹரித்வார் ராமர் கோவில் சென்று வருகிறேன்னு போட்டு பரப்பிட்டு போனார். போனவர் அமித்ஷாவை ஏன் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்னைக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துக்கிட்டு தான் இருக்குது. கேட்டால் இல்லைங்க, நான் போயிட்டு இருந்தேன், ஃப்ளைட்டில் போயிட்டு அமித்ஷாட்டேருந்து ஃபோன் வந்தது. நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் வர சொன்னார்கள். திடீரென்று அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைத்தது. அப்பாயின்மெண்ட் எவ்வாறு கிடைக்கும்? முன்னால் சொல்லி வைத்திருந்தால் கிடைக்கும். இல்லை, இவர் ஹரித்வாருக்கு ராமர் கோவிலுக்கும் போகிறது நிர்மலா சீதாராமனுக்கும் அமித்ஷாவுக்கு எப்படி தெரியுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். ஆமாம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையனை எவ்வாறு இவர் டிடிவி சந்திக்கவில்லை, ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை அப்படிங்கிறது எவ்வாறு நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. அதனால் செங்கோட்டையனை ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் அவர் என்ன 5ஆம் தேதி என்ன சொல்ல போகிறாரோ தெரியும்.